ஹே guys, ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்க்கான சீரீஸில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ரிவர்ஸ் அன் அரே. அதாவது நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நான் எப்படி இந்த மாதிரி என்னோட கன்சோல் விண்டோவில் ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, 20, 30, 40 and 50. ஸோ டோட்டலாக 5 வேல்யூஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் லூப்போட அந்த ஐயோட வேல்யூவை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஏ டாட் லென்த்னு கொடுக்கணும். ஸோ ஏ டாட் லென்த் அப்படின்ற இந்த லென்த்ன்ற மெத்தட் ஆக்சுவலாக என்ன ரிட்டர்ன் பண்ணும், நம்ம உள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸோட கவுண்ட்டை தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த கவுண்ட் எத்தனை கவுண்ட் இருக்கோ அதை தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ ஏ டாட் லென்த் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணும், நம்மளுக்கு இந்த உள்ள எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அதோட வேல்யூவை தான் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல ஏ டாட் லென்த் அப்படின்றது வந்து 5ன்றதை கொடுக்கும். அப்போ ஐயோட வேல்யூ இங்கே என்னவா இருக்கும், 5ஆக இருக்கும். பட் இந்த அரே அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன். அப்போது இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம்னா லென்த் -1ன்னு கொடுக்கணும். விச் மீன்ஸ் லென்த் -1 தான் அரே இண்டெக்ஸோட கவுண்ட். ஸோ அரே யூஸ்வலாக எப்படி ஸ்டோர் பண்ணோம், 10ன்றது 0th இண்டெக்ஸ் பொசிஷன், 20 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், 30 செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், 40 தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், 50 ஃபோர்த் இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகே. ஸோ அப்போ என்னோட இனிஷியலைசேஷனே வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 50க்கு அப்புறம் 5 அப்படின்ற பொசிஷனில் எனக்கு எந்த வேல்யூஸுமே இல்லை இல்லையா, அப்போ என்னோட லூப்பு ஃபெயில் ஆகும். ஸோ அதனால தான் ஏ டாட்லேருந்து -1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 4ஆக இருக்கும். அப்போ 4 அப்படின்னா இந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ஐ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். இதை ஐ வந்து 0விட பெருசாக இருக்கணும், இல்லைனா 0க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ப்ளஸ் ப்ளஸ்ன்றதா மைனஸ் மைனஸ் விச் மீன்ஸ் டிக்ரிமெண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏ ஆஃப் ஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே. ஸோ ஏ ஆஃப் ஐ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பார்க்கணும். ஐ ஈக்குவல் டு ஏ டாட் லென்த் -1. இந்த ஏ டாட் லென்த் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்க வேல்யூஸை மட்டும்தான் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ டோட்டலாக உள்ள எத்தனை வேல்யூஸ் இருக்கு, 5 வேல்யூஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் அரேன்றது இண்டெக்ஸ் +1. இப்போ ஐயோட வேல்யூ 5 இருந்துச்சுன்னா 5th இண்டெக்ஸ்ல எனக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. அப்போ -1 கொடுக்கணும். -1 கொடுத்தோம் அப்படின்னா 4ஆ மாறிடும். அப்போ ஐயோட வேல்யூ இங்கே 4ஆ மாறிடும். அடுத்தது கண்டிஷன் செக் பண்ண வரும். ஐ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. எதர் எனக்கு வந்து ஐ வந்து 0விட கிரேட்டராக இருக்கணும், இல்லைனா 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ பாருங்க, இதில் ஐயோட வேல்யூ வந்து 4ன்னு நான் சொல்லிட்டேன். 4ன்றது 0விட கிரேட்டர் வேல்யூ. ஸோ ட்ரூ கண்டிஷன். ஒன்ஸ் இந்த ட்ரூ கண்டிஷன் மெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கோட் எக்ஸிக்யூட் பண்ண அந்த பிளாக்குள்ளே வரும். ஸோ அந்த பிளாக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருவோம், ஏ ஆஃப் ஐ. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது, 4. அப்போ 4th இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்கோ அந்த 50யை பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ அவுட்புட் நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 50யை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்போது நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 4 மைனஸ் விச் மீன்ஸ் -1 ஈக்குவல் டு 3. அப்போ ஐயோட வேல்யூ இங்கே என்னவா மாறுது, 3ஆக மாறுது. இந்த இடத்துல இப்போ ஐயோட வேல்யூ இங்கே என்னவா மாறுது, 3ஆக மாறுது. அப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும் பாருங்க, ஐ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ கிரேட்டர் தென் 0 அப்படின்ற கண்டிஷனை மெட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ திரும்ப உள்ள வரும். உள்ள வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஏ ஆஃப் ஐ, ஐயோட வேல்யூ என்ன, 3. அப்போது தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது, 40. ஸோ இப்போ எனக்கு 40 பிரிண்ட் பண்ணும். அகெயின் மேலே போகும்போது டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ கரண்ட் ஐயோட வேல்யூ வந்து 3. ஸோ 3 - 1 ஈக்குவல் டு 2. அப்போ ஐயோட வேல்யூ இப்போ என்னவா மாறுங்க, 2ஆக மாறும். அகெயின் கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஐ இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. எஸ், ஐ இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ திரும்ப அந்த பிளாக்குள்ள வந்து இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண வரும். இப்போ பாருங்க ஐயோட வேல்யூ என்ன, 2. ஸோ ஏ ஆஃப் ஐ அப்படின்னா ஏ ஆஃப் 2ன்னு இருக்கும். அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க இந்த 30 எனக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அகெயின் போய் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ கரண்ட் ஐயோட வேல்யூ 2. ஸோ 2 - 1 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ
1ஆக மாறிடுச்சு. இப்போ அகைன் கண்டிஷன் செக் பண்ணால் வரும். I is greater than 0 அப்படின்ற கண்டிஷனை பிரிண்ட் பண்ணிடுச்சு. அப்போ திரும்ப இந்த பிளாக்குள்ளே வரும், இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். A of I. இப்போ ஐயோட கரண்ட் வேல்யூ 1. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன இருக்குது, 20 இருக்குது. அப்போ அந்த 20யை எனக்கு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும்போது என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகும்னு சொன்னேன். கரண்ட் ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 - 1 = 0. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும், 0வா மாறிடும். அப்போது திரும்ப அங்கே கண்டிஷன் செக் பண்ண வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 0, நம்ம உள்ள கொடுத்த கண்டிஷனும் 0. 0 இஸ் கிரேட்டர் than 0 அப்படின்ற கண்டிஷன் நம்மளுக்கு இங்கே ஃபெயில் ஆகும். பட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நமக்கு பாஸ் ஆகும். பிகாஸ் ஐயோட வேல்யூ 0, நீங்கள் கொடுத்த கண்டிஷன் வேல்யூ 0. ஸோ I இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கண்டிஷன் ட்ரூ. திரும்ப அந்த லூப்புக்குள்ளே வரும், இதை எக்ஸிக்யூட் பண்ண வரும். இப்போ பாருங்க, A of I. ஸோ ஐயோட வேல்யூ 0. அப்போ 0th எக்ஸ்பிரஷனில் இருக்க 10-ஐ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஒன்ஸ் இது போனதுக்கப்புறம் 0 - 1ன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல லூப்பு பிரேக் ஆகிடும். ஓகே. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் இதை அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வித்தவுட் ஸ்பேஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணி காட்டுறேன் ஒரு வாட்டி. ஸோ வித்தவுட் ஸ்பேஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பேஸ்க்காக ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு, ஐ மீன் டபுள் கோட்ஸில் ஜஸ்ட் ஸ்பேஸை மட்டும் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன் அகெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது லாஜிக்கல் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.